அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று செப்டம்பர் 22, அதாவது புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை, பஞ்சமி திதி. நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். இந்த சந்திராஷ்டமம் துளாராசிக்காரங்களுக்கு நடக்கிறது. ராகுகாலம் சாயங்காலம் 4:30லேருந்து 6 வரை, யமகண்டம் மத்தியானம் 12லேருந்து 1:30 வரை, நல்ல நேரம் காலையில் 7:45லேருந்து 8:45 வரை, சாயங்காலம் 3:15லேருந்து 4:15 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பிங்க் அல்லது மெரூன். தவிர்க்க வேண்டியது ப்ளூ அல்லது பிளாக். நீங்கள் சாப்பிட வேண்டியது கோதுமையில் சேர்ந்து சப்பாத்தி அல்லது பூரி, கோதுமை ரவை உப்புமா போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். நண்பர்களே, இப்போ யோகம், கொஞ்சம் யோகங்களை பற்றி சொல்லிட்டு வரோம் இல்லையா? இன்றைக்கி பார்க்க வேண்டிய யோகம் அங்குச யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது கடகராசியில் குரு உச்சம் பெற்று நின்று சந்திரனை பார்த்தால் அதனை அங்கிச யோகம்னு சொல்வார்கள். அதன் மூலம் பலவிதமான நல்ல பலன்களை அடையக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அழகுடைய பெண்கள் பலரை மனம் செய்து வாழ்வார். மனம் வீசும் மலர் படுக்கையில் மேலிருந்து தான் அவர் விரும்பியதை விரும்பியவாறு பெற்றுக்கொள்வார். 96வது வயது அளவில் சுகபோகமாகவே வாழக்கூடியவர். அப்போது அந்த ஆங்கிச யோகம் இருக்கிறவர் எப்படின்னா, கடகத்தில் குரு உச்சம் பெற்றிருந்து சந்திரனை பார்த்துக்கிட்டு இருந்தால் அவர் பல பெண்களை மனம் புரிந்து அழகிய மனம் விளைந்து சுகபாகமாக ஒரு மலர் தூவிய மெத்தையில் படுக்கிறது மாதிரி ரொம்ப சொகுசாக வாழ்வார். 96வது வயது வரை அவர் வாழக்கூடியவர், சுகபோகமாகவே வாழ்வார். ரொம்ப பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஸோ மிக அதிர்ஷ்டமான ஒரு யோகம்னு வச்சுக்கலாம். அடுத்து ஆதி யோகம்னு சொல்லுவாங்க. ஆதி யோகம்னா எப்படின்னா, சந்திரனுக்கு 6, 7, 8 நல்ல கிரகங்கள் தங்கியிருந்தால் அதை ஆதியோகம்னு சொல்லுவாங்க. அந்த ஆதியோகம் உள்ளவர்கள் அந்த பெரிய ஒரு அதிகாரம் மிக்கவர்களாகவும் படை நடத்தி சென்று வெற்றி பெறக்கூடிய தலைவர்களாகவும் விளங்குவார்கள். அவங்களுக்கு செல்வம், புகழ், அரசபோகம் ஆகியவை எளிதில் கிட்டும். குறிப்பிட்ட இடங்களில் நல்ல கிரகங்கள் இல்லாமல் தீய கிரகங்கள் தங்கினால் கூட ஆதியோகம் கிடைக்கத்தான் செய்யும். அரசியல் செல்வாக்கு, மக்களுடைய புகழ் ஆகியவை கண்டிப்பாக உண்டாகும். இதுதான் ஆதியோகம். இது கூட உயர்ந்த யோகத்தை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் செய்யவும். முதலில் மேசராசி. உங்களோட ராசி பிரகாரம் இன்றைக்கி விரோதிகள் கூட நண்பர்களாக மாறிவிடுகின்றனர். அந்த நன்மையும் தீமையும் ஓரளவு கலந்த பலன்களே நடக்கின்றன. தூரதேச பிரயாணங்கள் வாய்த்தால் அதன் மூலம் ஆதாயமே கிடைக்கிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம். எதிர்பாராத வகையில் நிலபலன்கள் சேர வாய்ப்புள்ளது. அடுத்து ரிஷபராசி. அரசாங்கத்தில் தொழிலில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அரசாங்கத்தால் சில நெருக்கடிகள் வர வாய்ப்புள்ளது. தூரதேச பிரயாணமும் அதன் மூலம் நன்மைகளும் ஏற்படும். செலவினங்களில் கட்டுக்கு அடங்கியே இருந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றி பெரிய அளவில் எடுத்துக்கிட மாட்டீங்க. வீண் மனக்கவலை தான். அது தேவையில்லாத கவலை. அது அப்பப்போ எட்டி பார்த்துக்கிட்டு இருக்குது. மனைவி மக்கள் மூலம் மகிழ்ச்சியே உண்டாகிறது. அடுத்து மிதுன ராசி. வீண் மனக்கவலைகள் அடிக்கடி தோன்றுகின்றன. செலவுகள் ஜாஸ்தியானா கூட பணத்தட்டுப்பாடுங்கிறது இல்லை. தூரதேச பிரயாணம் வாய்க்கின்றது. மக்கள் மகிழ்ச்சியாகவே இருக்கின்றார்கள். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்புள்ளது. அடுத்து கடகராசி. மன நிம்மதி, நம்ம நிம்மதியாக இருக்குது. கவலைகள் குறைகின்றன. எதிர்பாராத வகையில் பணம் சேருகின்றது. உத்தியோகம் பார்ப்பவங்களுக்கு எப்படின்னா, மேலதிகாரிகளின் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து சிம்மராசி. வீண் அலைச்சலுக்கு பிறகுதான் காரியம் கைகூடுகின்றது. எச்சரிக்கையாக இல்லாவிட்டால்
திருட்டு, ஏமாற்றம் ஆகியவை உண்டாக வாய்ப்பிருக்கிறது. மனைவியிடம் அல்லது கணவனிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளாவிட்டால் மனத்தாங்கல் உண்டாகும். அடுத்து கன்னிராசி. அனாவசியமாக கோபம் உண்டாகி அதன் மூலம் நல்ல மனிதர்களின் விரோதம் ஏற்பட போகிறது. சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் போகின்றது. நோயினால் சின்ன சின்ன பிரச்சனைகள்னால தொல்லை உண்டாகின்றது. பொருள் சேதம் ஏற்படுகிறது. வேண்டாத பிரச்சனை வரப்போகிறதுனால எச்சரிக்கையும் நிதானமும் முக்கியம். அடுத்து துளாராசி. துளாராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். அதனால் புதிய முயற்சிகள், நீண்ட தூர பிரயாணம், ட்ரேடிங்கு, அதே மாதிரி முக்கிய பிரமுகர்களை சந்திப்பது ஆகியவற்றை தவிர்த்து விடவும். நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறும் சமயம் இது. ஸோ வெளியூரிலிருந்து மட்டும் நல்ல செய்தியே சேர்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. வாழ்க்கையிலையும் சரி, அதாவது வழக்கு முதலியவற்றிலையும் சரி வெற்றியே கிடைக்கின்றது. வாழ்க்கையிலையும் எல்லாம் நல்ல பலன்கள் நடக்கிறது. வழக்கு கூட ஒரு கண்ட்ரோலுக்கு அதில் சக்ஸஸ், வெற்றி கிடைக்கின்றது. ஓரளவு பொருள் வரவு கூட இருக்கின்றது. செலவினங்கள் கட்டுக்கு அடங்கியே இருப்பதால் ஓரளவு மன நிம்மதியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட ஓரளவு லாபமே கிடைக்கிறது. எச்சரிக்கையாக இருந்தால் டவுன்ஃபாலுங்கிறது வராது. அடுத்து தனுசு ராசி. எண்ணிய காரியங்களில் வீண் தாமதம் ஏற்பட்டாலும் வெற்றியுடனே நடைபெறுகிறது. மறைமுக எதிர்ப்பு உண்டாகிறது. தகப்பனாரின் புத்திமதியால் என்னாகுது, தொழிலில் நல்ல முன்னேற்றம் தெரிகிறது. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து மகர ராசி. தாயாரோட அம்மாவோட ஹெல்த்து கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. மேலதிகாரிகள் உங்களுக்கு சுப்பீரியர்ஸ் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறாங்க உங்களை. அவங்கனால அவங்கக்கிட்ட ஏதோ ஒன்று இதாக பேசி கொஞ்சம் கெட்ட பேர் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வீண் பண விரயத்துக்கு பிறகு நல்ல பலன் நடக்கிறது. வீட்டில் வந்தாலே மன அமைதி, மகிழ்ச்சி உண்டாகின்றன. அடுத்து கும்பராசி. அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. எதிர்பாராத விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. அந்த ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் ரொம்ப டைட் ஆகிட்டு போகுது. எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். நடந்து கொண்டால் தொல்லைகளை தவிர்த்து விடலாம். இல்லைன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை தான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அடுத்து மீனராசி. மனைவியினால் பண விரயம் ஏற்படுகின்றது. வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. மனம் தைரியமாக எதிர்கொண்டால் பிரச்சனைகள் விலகும். தொழிலில் பெரிய முன்னேற்றங்கிறது இல்லை. கடன் பிரச்சனை கொஞ்சம் மன அமைதியை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.